நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெயில் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. வெயில் காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் மிக முக்கியமான காலம் என்ன தெரியுமா? அது வெயில் காலம் தாங்க. இந்த காலத்தில் சரியான பராமரிப்பு செய்யலைன்னா ஆடுகளுக்கு உடல் நீர் குறைவு ஏற்படும், உணவு விருப்பம் குறைவும் ஏற்படும், உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பால் உற்பத்தியும் குறையும், சில நேரங்களும் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். ஆனால் சரியான முறையில் பராமரித்தா வெயில் காலத்துலையும் ஆடுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? வெயில் காலத்தில் ஆடுகளுக்கு ஏற்படும் பிரச்சனை, குடிநீர் பராமரிப்பு, நிழல் மற்றும் கொட்டகை பராமரிப்பு, தீவனம் மற்றும் உணவு முறைகள், வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, நோய் தடுப்பு மற்றும் மருந்துகள், குட்டி ஆடுகள் பராமரிப்பு அப்படின்னா ஆரம்பிக்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலத்தில் ஆடுகளுக்கு வரும் பிரச்சனை என்ன தெரியுமா? அதோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் ஆடுகளுக்கு முக்கிய பிரச்சனை வரும். என்னென்னா வெப்ப அழுத்தம், அதாவது உடலில் வெப்பம் அதிகரிக்கும். அதன் அறிகுறிகள் என்ன தெரியுமா? வாய் திறந்து மூச்சு விடும். ஆடுகள் எல்லாமே வாயை திறந்த மாதிரியே மூச்சு விட்டுட்ருக்கும். நாக்கு வெளியே வரும். தீவனம் எடுத்துக்காது. அதே மாதிரி ஏற்கனவே நிழலில் தான் இருக்கும். காலையில் வெயில் அடித்தா சுத்தமாக மேயவே மேயாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடல் நீர் குறைவு. நீர் குறைஞ்சிச்சின்னா அது பலவீனமாயிரும், எடை கம்மியாயிரும், பாலும் குறைஞ்சி போயிடும். தோல் சார்ந்த நோய்கள் வெயில் காலத்தில் வரும். ஏன்னா பூச்சி தாக்குதல், தோல் அரிப்பு, அதனால் இந்த காலத்தில் சிறப்பு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து குடிநீர் பராமரிப்பு. வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணி. ஆடுகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஆடு ஒரு நாளைக்கு 5-7 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். அடுத்து முக்கிய விதிகள். எப்போதும் குளிர்ந்த தண்ணீர் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3-4 முறை தண்ணீர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணீரில் சில சமயம் அந்த எலக்ட்ரோலைட்டு பவுடர், ஜவ்வரிசி கஞ்சி, ஒரு நாளைக்கு 2-3-4 முறை தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, தண்ணியில் சில சமயம் இந்த எலக்ட்ரோலைட் பவுடர் போடணும். அப்புறம் ஜவ்வரிசி கஞ்சி இருந்தால் உடல் ரொம்ப நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இயற்கை முறையில் தண்ணி சேர்க்கலாம். இந்த பனை வெல்லம், சிறிது அளவு உப்பு, இது கலந்து நம்ம கொடுத்தோம்னா உடல் ரொம்ப சக்தியாக இருக்கும். அடுத்து கொட்டகை மற்றும் நிழல் பராமரிப்பு. வெயில் காலத்தில் கொட்டகை வடிவமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொட்டகை அமைப்பு, சிறந்த கொட்டகை எப்படி இருக்கணும்னா காற்றோட்டம் நல்லா இருக்கணும், நிழல் அதிகமாக இருக்கணும் வெயில் காலத்தில். ஏன்னா எல்லா ஆடுகளும் நிழலை தேடி தான் போய் படுத்திருக்கோம். கூரையில் பார்த்திங்கன்னா தாள் அல்லது பனை ஓட்டை போடலாம். ஓகேங்களா? கூரையின் மேல் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கலாம். தரையில் மணல், மரத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சா அதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். மர நிழல். கொட்டகை அருகில் மரம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு இந்த வேப்ப மரம், புளிய மரம் இதெல்லாம் இருந்தால் நல்ல நிழல் இருக்கும். அது நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து தீவனம் மற்றும் உணவு. வெயில் காலத்தில் ஆடுகள் குறைவாக சாப்பிடும். அதனால் உணவை மாற்றணும். என்னென்னா காலை உணவு காலையில் 6 மணிக்கே கொடுத்துடணும். அதாவது இந்த பசுமையான தீவனம், அடுத்து கம்பு தழை, கொழுந்து இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். காலையில் 6 மணிக்கே கொடுத்துடணும். மாலையில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த செம்மரத்தலை, வேப்பலை, பாசிப்பயிறு தலை இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக இடத்தர தீவனம் என்ன தெரியுமா? இந்த கடலை, நிலக்கடலை புண்ணாக்கு இருக்குல்ல, அது பிரானு, இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம கொடுத்தா உடல் எடை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கலந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். மிக முக்கியமானது வெயில் காலத்தில் புளித்த உணவு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இது ஏன்னா அதுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெப்பத்திலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா மதியம் அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம மேய்ச்சிட்டு வரோம் 6 மணிலேருந்து அப்படின்னா, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே போய் ஒரு 7 மணி வரைக்கும் கூட மேய்ச்சிட்டு வரலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் குளிர்ச்சியாக சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆடுகளோட உடலில் தண்ணியை தெளிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தண்ணியை தெளித்தாலே ஆடுகள் சில ஆடுகள் ஓடியே போயிடும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரில. எங்கள் ஆடுகள்லாம் லேசாக மழை தூரிச்சினாலே போதும், அங்கங்கே போய் நம்ம தொழுவுக்குள்ளே போய் நின்றுக்கும். அடுத்து நோய் தடுப்பு முறை. வெயில் காலத்தில் சில நோய்கள் அதிகமாக வரும். என்னென்னா பொதுவாக நமக்கு வரக்கூடிய நோய்கள்னால் கழிச்சல், அதாவது வயிற்றுப்போக்கு. அடுத்து தோல் நோய், காய்ச்சல், அதாவது இந்த சில பேருக்கு இந்த சீசன் வரும்போது காய்ச்சல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு என்ன செய்யணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குடற்புழு நீக்கம் வந்து கொடுக்கணும், பூச்சி மருந்து வந்து தெளிக்கணும், கொட்டகை வந்து எப்போயும் சுத்தமாக வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அதாவது எதிர்கால குட்டி ஆடுகளை வந்து பராமரிக்கிறது தான். குட்டி ஆடுகள் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அதிக வெப்பத்தில் வெளியே வந்து விடக்கூடாது. தாய்ப்பால் வந்து போதுமான அளவு வந்து குடிக்க விடணும். அதே மாதிரி குட்டிகளுக்கு வந்து சிறிய நிழலிடம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வெயில் காலத்தில் நம்மளை மட்டும் குளிர்ச்சியாக வைக்காமல் நம்ம ஆடுகளையும் நம்ம குளிர்ச்சியாக வச்சுருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் ஆடு வளர்ப்பில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக 3 விஷயங்களை வந்து மறக்கக்கூடாது. என்னென்னா போதுமான தண்ணி இருக்கணும், நல்ல நிழல் இருக்கணும், சரியான தீவனம் வந்து கொடுக்கணும். இந்த 3 சரியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆடு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எடை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எடை அதிகரிக்க செய்யும், பால் உற்பத்தியும் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வந்து குட்டிகளெல்லாம் வெயிலெல்லாம் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தாய்கிட்ட வந்து பால் குடிக்கவே குடிக்காது. பால் குடிக்காமல் அதுக்கு வந்து சில நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து சில நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குட்டிகளை வந்து சரியான பராமரிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நான் ஷார்ட் வீடியோ போடவா இல்லை லாங் வீடியோ போடவா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே சொல்கிற மாதிரி நான் சொல்லி முடிச்சிடுவேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நிறைய பேர் ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆடு வேணும் அப்படின்னா இப்போதைக்கு ஆடு வந்து எங்ககிட்ட இல்லை. உங்களுக்கு வேணும்னா வேறு ஆள்கிட்ட வேணால் நாங்கள் வாங்கி தரதுக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்கள் ஆடுகளில் இப்போதைக்கு கிடையவே கிடையாது. எல்லா குட்டிகளையும் வந்து விற்றுட்டாங்க ஏற்கனவே. அதாவது எங்கள் ஆடு வளர்ந்துருக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலே பக்கத்தில் இருக்கிறவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எங்களால் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கள் ஆடுகள் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சாரிங்க. அதனால் அடுத்த பேஜுக்கு வேணால் எங்கள் ஆடு நான் ரெடியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணால் நான் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இந்த முறை நாங்கள் வந்து ஒரு லோன், அதாவது இந்த ஆடுகளுக்கு வாங்கின லோன் கட்டணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் வந்து இந்த ஆடுகளை வந்து மொத்தமாக ஒரு நேரத்தில் வந்து விற்போம். அப்போ தான் வந்து நான் வீடியோ போடுறேன், வேணுன்னா எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க. சரி, நீங்கள் ஆடு சந்தை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருப்பேன். இதுமாரி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஷார்ட் வீடியோ நாங்கள் போட போகிறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போடுவோம். இந்த மாதிரி யாருமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து என் சேனலை ஸ்டாப் பண்ணிடுவேன். அதனால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.